ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சிங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்குங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அது நல்லா பொரியட்டும், பொரிஞ்சு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினோடனே அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் மஞ்சப்பொடி போட்டு, அதையும் போட்டு ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதிக்கிட்டோடனே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால். நல்லா கொதி வந்தோடனே செகண்ட் பால் எடுத்தால் நம்ம அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா அது லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அதில் ஊற்றணும். தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாலையும் அதை உள்ளே சேர்த்து பாருங்கள். சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூவி இறக்குங்க. சூப்பரான ஒரு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.